இருக்க பார்த்தார். அந்த வகையில் வெளியே வந்த விஜயா அண்ணாமலையிடம் மன்னிப்பு கேட்டார். அந்த வகையில் இனி எப்பொழுதுமே விஜயா திருந்த மாட்டார் என்று அண்ணாமலை பேசாமல் போய்விடுகிறார். இவ்வளவு நடந்தும் சூடு சொரணை இல்லாமல் மீனா அந்த வீட்டில்தான் குப்பை கொட்டி வருகிறார். அட்லீஸ்ட் முத்துவாவது தன் மனைவி மீனாவிற்கு ஏற்பட்ட அவமானத்தை துடைக்கும் பொருட்டாக கோபப்பட்டு அந்த வீட்டை விட்டு வெளியேறினால் நன்றாக இருந்திருக்கும். ஆனால் இவ்வளவு நடந்த பிறகு முத்து வேடிக்கை மட்டும்தான் பார்க்கிறார். இதனால் கடுப்பான அண்ணாமலை விஜயாவிடம் பேசாமல் அவமானப்படுத்துகிறார். இதனால் விஜயா இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை என்பது போலத்தான் நடந்து கொள்வார். ஏனென்றால் எப்பொழுதுமே விஜயா யாரையுமே மதிக்க மாட்டார். அப்படி இருக்கும் பொழுது அண்ணாமலை பேசவில்லை என்றால் வருத்தப்படவா போகிறார்? அடுத்ததாக ரோகிணி விஜயாவிடம் நீங்க போய் மாமாவிடம் பேசுங்கள் என்று சொல்கிறார். அதற்கு விஜயா நான் போய் பேசினால் மட்டும் என்ன பேசிவிடுவாரா? அவர்தான் என்னை மதிக்கவே இல்லை. எந்த வீட்டுக்கு எஜமானியாக இந்த மீனாவைத்தான் நினைக்கிறார். நான் அவருக்கு வேண்டாத ஒரு பொண்டாட்டிதான் என்று கோபத்தை வெளிக்காட்டுகிறார். கடைசியில் இதற்கெல்லாம் காரணம் இந்த முத்து மீனா என்று அப்படியே கதையை ரோகிணி திருப்பி போட போகிறார். இந்த விஷயம் ரோகிணி பற்றிய விஷயம் எப்போது வெளிவருமோ என்பதுதான் அடங்குவார். அதுவரை ஓவராக ஆட்டம் போட்டு முத்து மீனாவை மட்டமாக பேசி அதில் குளிர் காய்வார். இவ்வாறு மீனா குளிர் காய்ந்து கொண்டுதான் வருவார். அட்லீஸ்ட் ஜீவா கொடுத்த பணத்தின் மூலம்தான் மனோஜ் ஷோரூம் ஆரம்பித்திருக்கிறார் என்ற விஷயமாவது இப்போதைக்கு வெளிவந்தால் நன்றாக இருக்கும். கோவிலில் விஜயாவை பார்த்த சம்பந்தி அவரை அவமானப்படுத்துகிறார். கையில் வளையல் கூட இல்லாமல் வந்தால் எங்கள் வீட்டு கௌரவம் என்ன ஆவது என்று கேட்டு விஜயாவை அவமானப்படுத்துகிறார். மேலும் விஜயாவே உங்களுக்கு வயதாகிவிட்டது, அதுதான் ஞாபக மறதி அதிகமாகிவிட்டது என்றும் கேட்கிறார். இதனால் விஜயா வருத்தத்துடன் செல்கிறார். ஆனால் என்ன நடந்தாலும் இந்த விஜயா மற்றும் மீனாவை தன்னுடைய மருமகளாக ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை என்பது போல் நடந்து கொள்கிறார். ஆனால் ரோகிணியை மட்டும் மருமகள் என்று தலையில் தூக்கி வைத்து ஆடுகிறார். ரோகிணியின் உண்மை முகம் தெரிந்தால்தான் விஜயா அடங்குவார் என்பது போல தெரிகிறது.